டாக்டர்? இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள பெரிய சிரமமா போச்சு. மயங்கிட்டாங்க டாக்டர். அவர் மயக்கம் தெரிஞ்சுட்டார். சரி, இவங்களை உணர்ச்சி வசப்படாம பார்த்துக்கணும். உங்க அப்பா பாத்தியாடா? உன்னை தூக்கி வளர்த்த கைக்கா இப்படி ஒரு நிலைமை, எல்லாரையும் ஆதரிச்சு அரவணைச்சு அவருக்கா இப்படி ஒரு நிலைமை. ஐயோ அம்மா, அப்பா மயக்கம். நாங்க வர மாட்டேன். அந்த கோலத்தை அவரை என்னால பார்க்க முடியாது. உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியாம வெளியிலே இருக்காங்க. தூக்கி உட்காரவே. ஓகே ஓகே துர்கா, மூஞ்செல்லாம் தொடச்சு விடு. வெரி குட். தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவனை பார், அவர் அழுதுகிட்டே இருக்கான். சும்மாறா, போய் அத்தை கூட்டிட்டோம். அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. ஜிகேயோட மனைவி நீ எதுக்குமே கலங்கக்கூடாது. ஆண்டவன் நம்முடைய ஒவ்வொரு லட்சியத்துக்கும் ஒவ்வொரு விலை பிக்ஸ் பண்ணிருக்கான். என்னுடைய லட்சியத்துக்கு அவன் பிக்ஸ் பண்ண விலை இது. டாக்டர், நீங்க கொடுக்கிற குளுக்கோஸ் ரத்தத்தை விட இவங்க சத்தம் தான் எனக்கு சக்தியே கொடுக்குது. வக்கீல் சார், வெட்டவங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. சொல்லுங்க, அவன் தலையை கூட்டி வந்து காலையில் வைக்கிறோம். மகாநாட்டுல என்ன நடந்ததுன்னு தயவுசெய்து சொல்றீங்களா? நீங்க அதை கேக்குறீங்க? உங்க கையை வெட்டினவங்க மேல நாங்க கேஸ் போடணும். மத்தவங்க கையை வெட்டதா யார் உங்ககிட்ட சொன்னாங்க? பின்ன எப்படி உங்க கை வெட்டப்பட்டது? நானே என் கையை வெட்டிக்கிட்டேன். நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன் இன்ஸ்பெக்டர். எல்லாரையும் கேட்டு பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனே வேற சார். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவனே நான் தானே. நானே சொல்றேன், இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கங்க. இல்ல கேஸ் போட்டுதான் தீரணும்னா அட்டெம்ப்ட் ஆஃப் சூசைட்னு போட்டுக்கணும். அப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா டாக்டர்? டாடி, போலீஸ் கிட்ட நீங்க மறைச்சதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா உங்க கையை வெட்டினது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யார் காரணம்? போலீஸ்க்கு சொன்ன அதே பதில் தான் உங்களுக்கு. நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்களுக்கு எதாவது சொல்லி ஆகணும். எனக்காக உங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாகிறதையோ அதனால யூனியன் ரெண்டாகிறதையோ நான் விரும்புறேன். இந்த நேரத்துல உங்க அப்பனுக்கு நீ ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீன்னா என்னுடைய இடத்தை நீ ஃபில்லப் பண்ணு. தட்ஸ் ஆல். உங்க இடத்தை நான் ஃபில்லப் பண்றேனோ இல்லையோ அத காலம் தான் பதில் சொல்லணும். பட் டாடி,
I will sincerely try to reach that place. ஒவ்வொரு அப்பனுக்கும் வலது கையே தன்னுடைய மகனை தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வலது கை போனதுக்கு அப்புறம் தான் மகனே கிடைச்சிருக்கான். உங்க 2 பேருடைய தலைமையில ஸ்ட்ரைக் தொடர்ந்து நடக்கணும். மூடப்பட்டிருக்க ஃபேக்டரி யாத்திரை திறக்கப்படணும். யூனியன் 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 வாழ்க. அந்த வார்த்தை இங்கிருந்து வரக்கூடாது மகனே, இங்கிருந்து வரணும். சொல்லு. யூனியன் வாழ்க. சொல்லு. யூனியன் 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 வணக்கம் ஜிகே. சௌக்கியமா? நீங்க அட்மிட் ஆன வந்து பார்க்கணும் நினைச்சேன் மாப்பிள. ஆனா உங்க லேபர் பசங்க வெளியே நின்று கத்திட்டு இருந்தாங்க. என் தலையை வெட்டி உங்க காலடியில வைக்கிறதாக பயந்து போயிட்டு செங்கடா ஓடி ஓடி இருந்து. அப்புறம் தான் செய்தி வந்தது, என்ன யாரும் வெட்டல, நானே வெட்டிக்கிட்டேன். அட்டெம்ப்ட் ஆஃப் சூசைடுன்னு சொன்னீங்களா? எப்பேற்பட்ட தியாகம்! உங்க லேபர் யூனியன் உடையக்கூடாதுங்கிறதுக்காக அப்பேற்பட்ட தியாகிக்கு எங்க தொழிலதிபர்கள் சார்பாக ஒரு பரிசு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து ஏத்துக்கணும். இத வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 கை இல்ல? சாரி. அரிச்சுவடி, அதுவும் லெப்ட் ஹேண்ட்ல. வாழ்க்கை இனிமே தான் ஆரம்பிக்க போறீங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம். ஆமா, என்னமோ சொன்னீங்களா மாப்பிள்ள? இந்த கை வெட்டுப்பட்டது உங்க லட்சியத்திற்கு ஆண்டவன் பிக்ஸ் பண்ண விலைன்னு. மாப்பிள, விலையை ஆண்டவன் பிக்ஸ் பண்றதில்லை. We the business people ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விலையை வச்சிருக்கிறோம். ஆனா உங்க விலையத்தான் தீர்மானிக்க முடியாம இருந்தது. அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியா வெட்டி உங்களுக்கே கொடுக்கிறது தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற விலை. அதுவும் உங்க ஆளுங்களையே விட்டு உன்னை ஒரேடியா தீர்த்து கட்டிடலாம் தான் நாங்க நினைச்சோம். ஆனா அப்பனும் மகனும் சேர்ந்து என் கூட பிறந்தவ, நான் பெத்தவ 2 பேர் கழுத்திலையும் 6 முடிச்சு போட்டிருக்கீங்களே, அந்த முடிச்சுக்கு நான் கொடுத்த பிச்சை தான் உன் உயிர். சம்பந்தி, செங்கல்பட்டு பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. நல்ல தென்னந்தோப்பு, தென்றல் காற்று, அப்படியே ஜிரு ஜிருன்னு இருக்கும். உங்க கடைசி காலத்தை அங்கேயே ஓட்டிடலாம். இது நான் கொடுக்கிற லஞ்சமில்லை சம்பந்தி. என் மச்சானுக்கும் மாப்பிளைக்கும் நான் கொடுக்கும் சீதானம். என்ன சம்பந்தி நாச்சன்னிட்டு டயர்டாச்சா? செங்கல்பட்டு பக்கத்துல எத்தனை ஏக்கரா இருக்கு? 1000 ஏக்கராவா? காட்சி எப்படி வீசும்? சிலு சிலுன்னு தெண்டல் அடிக்கும் இல்ல? புயலுக்கு வேர்த்து போச்சுன்னு தெண்டலை சிபாரிசு பண்றியா?
எப்படி எப்படி என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வேலை பிக்ஸ் பண்ணிருக்கியா? கை கால் போனவன் நாட்டுல எத்தனையோ பேர் இருக்கான். ஆனா சூர்பனகைக்கு அப்புறம் மூக்கு போனவை யாருமே இல்லை. சம்பந்தி, என்ன சம்பந்தி நீங்க? எட்டை இருந்தா ஜிக்கேங்கிறீங்க, கிட்ட வந்தா மாப்பிள்ளைங்கிறீங்க, கட்டி பிடிச்சா சம்பந்திங்கிறீங்க. நான் சொல்றேன், இதுவரைக்கும் தொழிலாளர்கள் ஒற்றுமை ஒண்ணுதான் என்னுடைய லட்சியமா இருந்தது. இன்னொரு லட்சியத்தை சொல்றேன், இந்த நாட்டுல பூட்டி வச்சிருக்கிற அத்தனை ஃபேக்டரியை தொழிலாளர்கள் வசமாகணும். அதுக்கு முதல் வழி நீதான். நீ சொன்னபடி என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் விலை போட்டாலும் என்ன நீ பார்க்கும் போதெல்லாம், நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நான் என்னைக்குமே சிம்ம சொப்பனம்.